Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல மொறுமொறுன்னு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இரண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு தோசை தவால 5 லிருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியான வறுவல் வேணும்னா நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், நீங்கள் வேணும்னா வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய்த்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி. மிளகாய்த்தூளோட அளவை குறைச்சிட்டு நீங்கள் மிளகுத்தூளும் யூஸ் பண்ணலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி சமமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை வறுக்கும் பொழுது எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 6 மினிட்ஸில் இது நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக குக் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக செய்யணுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திருப்பி விட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட பிடிக்கிறவங்க இப்போவே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் எனக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணலாம். எல்லா சாதத்துக்கும் அட்டகாசமாக போகக்கூடிய ஸ்பைசியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. Thanks for watching my video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, signing off.